தேவகி வசுதேவரோட திருமண நாள் முடிஞ்சு அரண்மனைக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆகாசவாணி சொல்லியது, தேவகியின் 8ஆம் குழந்தை உன்னை கம்சா. பயத்தில் நடிஞ்ச கம்சன் தேவகியும் வசுதேவனும் சிறையில போட்டு பிறக்கும் குழந்தைகளையும் கருணை இல்லாம கொலை செஞ்சான். ஆனா 8வது குழந்தை பிறக்கும் போது லோக லீலை ஆரம்பம் ஆகுது. அந்த நள்ளிரவில் தேவகி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றுக் கொடுத்தாள். தாமரை போன்ற கண்கள், மயக்கும் அந்த சிரிப்பு, ஒரு தெய்வீக குழந்தை. அவன் தான் நம்ம மாயவன் கார்மீக வண்ண கிருஷ்ணர். அந்த நிமிஷத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. கிருஷ்ண பிறந்த நேரம் காலமே நின்றுச்சு. வசுதேவரோட கையில இருந்த செயின் கலண்டி விழுந்தது. காவலர்களும் தூங்கிடுறாங்க. ஜெயிலின் கதவு தானாவே திறக்குது. கிருஷ்ணா பாதுகாப்பாக போய் சேர்றதுக்கு ஆதிசேஷனும் படம் எடுத்து அவர் கூடவே வராரு. யமுனையின் அலைகளும் அவனை வணங்க, ஒரு அலை அவன் திருவடிகளை தொடும்போது அந்த நேரம் கண்ணன் சிரித்தார். இறுதியில் வசுதேவர் யசோதா வீட்டுக்கு சென்றாரு. அந்த சமயத்துல யசோதாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. வசுதேவர் கிருஷ்ணாவை வீட்டுல விட்டுட்டு சிறைக்கு திரும்பி செல்கிறார். அந்த சமயம் மறுபடியும் இதுக்கு முன்ன எப்படி இருந்துச்சோ அப்படியே பழையபடி எல்லாமே மாறுது. கம்சன் 8வது குழந்தை பிறந்த விஷயத்தை கேட்டு திருப்பியும் அங்க வரான். அந்த குழந்தையும் அழிக்க போறான். ஸோ அந்த குழந்தை யாருன்னு தெரியணுமா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நான் சூஸ் பண்ண ரிலேட்டட் வீடியோ போயிட்டு பாருங்க. அதில் தான் நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.